ஒரு அண்மை செய்தி என்னவென்று பார்ப்போம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதியை விடுவிப்பதில் எந்த கால தாமதமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்திருக்கிறார். மதுரை எய்ம்ஸ் பொறுத்தவரைக்கும் 26% பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ் வணக்கம். இப்ப மதுரை எய்ம்ஸ் மருத்துவம் சார், என்னோட ரெசிக்னேஷன். எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். மதுரைக்கான நிதி தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் அளித்திருக்கக்கூடிய எழுத்துப்பூர்வ பதில்ல என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கு? அதாவது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்தின் தற்போதைய நிலை, அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, நிதியை விடுவிப்பதில் காலதாமதம் செய்யப்படுகிறதா என திமுக எம்பி தயாநிதி மாறன் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் சுமார் 2021.51 கோடி ரூபாய் செலவில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது வரை சுமார் 26% பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜைகா நிறுவனத்துடன் செய்து கொண்டுள்ள கடன் ஒப்பந்தத்தின்படி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானம் 2026 அக்டோபர் மாதத்தில் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்றைய தேதிப்படி மதுரை எய்ம்ஸ் கட்டுமானத்திற்கு 239.27 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் இந்த திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பதில் எந்த விதமான காலதாமதமும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டாலும் மாநில அரசு 2020 தான் இந்த திட்டத்திற்கான நிலத்தை வழங்கியது என தெரிவித்துள்ள அவர் அதன் பிறகு ஜப்பான் நாட்டை சேர்ந்த நிறுவனத்திடமிருந்து கடன் பெற்று திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டு இது தொடர்பாக 2021ஆம் ஆண்டு ஜைகா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டதாகவும் அதன் பிறகு இதில் கூடுதலாக 150 படுக்கைகளை சேர்க்க முடிவு செய்யப்பட்டு இதற்கான திட்ட மதிப்பீடு மேலும் உயர்த்தப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மதுரை எய்ம்ஸ் கட்டுமானத்தினுடைய அந்த கட்டுமானத்தை பொறுத்தவரை மத்திய சுகாதார அமைச்சகமும் எய்ம்ஸ் மருத்துவமனையும் உன்னிப்பாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இது தவிர இந்த திட்டத்தினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை செயலாளர் தலைமையிலான ஒரு கண்காணிப்பு குழுவும் தொடர்ச்சியாக உன்னிப்பாக இதனை கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.